தவேக தொண்டர் சரத்குமாரும் அவரது தாயார் சந்தோஷமும் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விஜய் மீதும் அவரது காவலர்கள் மீதும் புகார் அளித்துள்ளனர். மதுரை பாரப்பத்தியில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு நடந்தது. அம்மா நாட்டில் கட்சியின் தலைவர் விஜயை பார்க்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த நடைமேடையில் விஜய் நடந்து சென்றபோது தொண்டர்கள் சிலர் அங்கிருந்த தடுப்புகளை தாண்டி நடைமேடையில் ஏறினர். அப்போது விஜய்க்கு பாதுகாப்பாக வந்திருந்த பாதுகாவலர்கள் அந்த ரசிகர்களை மேடையிலிருந்து அப்புறப்படுத்தினர். விஜயை அருகில் சென்று பார்க்க முயன்ற பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரை பாதுகாவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கீழே வீசினர். ரசிகர் சரத்குமாரை தூக்கி எறியும் காட்சியை கொண்ட காணொளி சமூக ஊடகங்களில் பரவி பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தவேக தொண்டர் சரத்குமாரும் அவரது தாயார் சந்தோஷமும் இருவரும் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கூடுதல் எஸ்.பி. பாலமுருகனிடம் புகார் அளித்தனர். அந்த புகாரில் தலைவரை பார்த்தவுடன் ஆர்வத்தில் நடைமேடையில் நான் ஏறினேன். அப்போது என்னை நோக்கி தாக்கும் நோக்கத்தில் கிட்டத்தட்ட 10 பவுன்சர்கள் சட்டவிரோதமாக ஒன்று கூடி ஓடி வந்தார்கள். அதில் ஒருவர் என்னை கீழே இறங்குமாறு அசிங்கமான வார்த்தையால் திட்டியும் மற்றொரு பவுன்சர் இடித்து தள்ளியும் தாக்கி கீழே வீசினார். என்னை தூக்கி கீழே வீசியதில் எனக்கு நெஞ்சு பகுதி மற்றும் உடலில் உள்காயம் ஏற்பட்டது. உடலில் எனக்கு இன்னும் வலி அதிகமாக உள்ளது. தவேக பொறுப்பாளர்கள் என்னிடம் சமரசம் பேசினர். ஆனால் முதல் உதவி சிகிச்சைக்கு கூட உதவி செய்ய யாரும் வரவில்லை. இது போன்று வேறு யாருக்கும் நடைபெறக்கூடாது என்பதால் குன்னம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறேன். தவேக தலைவர் விஜயின் குண்டர்களால் தூக்கி வீசப்பட்டு மார்பு நெஞ்சுவலியால் தவித்து வருகிறேன். எனவே தலைவர் விஜய் மீதும் அவர் பாதுகாப்பு பவுன்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தனர். இதையடுத்து குன்னம் காவல் நிலையத்தில் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விஜய் மற்றும் அவரது தனிப்பட்ட காவலர்கள் மீது இந்த வழக்கு குன்னம் காவல் நிலையத்திலிருந்து மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த புகார் குறித்த விசாரணை விரைவில் தொடங்கும் என அந்த காவல் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.